பேருந்துகளில் காவல்துறையினருக்கு கட்டணமில்லா பயணம். இது தொடர்பாக ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு வழிகாட்டுதல் வெளியிடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, ஓட்டுநர்களுக்கும் நடத்துனர்களுக்கும் வெளியிடப்பட்டுள்ள அந்த வழிகாட்டு நெறிமுறையில் என்ன விவரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது? சரவணன், பேருந்துகளில் காவல்துறையினருக்கு கட்டணமில்லா பயணம் மேற்கொள்வது தொடர்பாக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அரசு பேருந்தில் கட்டணமில்லா பயணம் தொடர்பாக கடந்த மே மாதம் நடத்துனர்களுடன் காவலர் வாக்குவாதத்தில் ஈடுபடும் காணொலி வைரலானது. இதையடுத்து முதலமைச்சரின் அறிவிப்புப்படி காவலர்களுக்கு கட்டணமில்லா பயணம் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இதையொட்டி காவலர்களின் கட்டணமில்லா பயணம் தொடர்பாக ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு போக்குவரத்து துறை சில வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கிறது. அதன்படி அரசு போக்குவரத்து கழகங்களில் இயங்கும் நகர், புறநகர் பேருந்துகளில் காவலர்கள் பணி செய்யும் மாவட்டத்திற்குள் பயணிக்கும் வகையில் இலவச பயண அட்டை வழங்கப்பட இருக்கிறது. இதன் அடிப்படையில் கட்டணமில்லா பயணத்திற்கு அனுமதிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பயண அட்டை குறிப்பிட்ட மாவட்டத்திற்குள்ளாகவும் கால அளவுக்கு மட்டுமே செல்லுபடி ஆகும் எனவும், அட்டையை காண்பிக்க தவறினால் அபராதம் வசூலிக்கலாம் எனவும் போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பயண அட்டையை தவறாக பயன்படுத்தினால் பறிமுதல் செய்து நடவடிக்கை மேற்கொள்வதோடு மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்லும் போது வாரண்ட் பெற வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் பேருந்துகளில் காவல்துறையினருக்கு கட்டணமில்லா பயணம் மேற்கொள்வது தொடர்பாக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி.